ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசு துறையை சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போது கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 70 கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கும். இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். வாங்க இப்போ ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம், சரியா? இப்போ திருக்குறளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறும் நூல் எது அப்படின்னா நீதிநெறி விளக்கம். இது நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னாலும் சொல்லிடுங்க, இல்லை ஸ்லோவுனாலும் சொல்லிடுங்க, ஓகேவா? 47 பாருங்கள். கல்வி கற்காதவன் கலர் நிலம் போன்றவன், அதாவது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கல்வி கற்காதவன் கலர் நிலம் அப்படின்னா எந்த யூஸும் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாத நிலம், சரியா? இந்த மாதிரி கலர் நிலம்னா அந்த உப்பு நிலத்துலலாம் விவசாயம் பண்ண முடியாது இல்லையா? உப்பு தயாரிப்பாங்க, அந்த மாதிரி நிலம் அது. அப்படி அந்த மாதிரி கலர் நிலம் போன்றவன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். மகர ராசி சொல்லுவாங்கள்ல, மகரம், அது பார்த்தாலே தெரியும். மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா மீன். மகரம் என்பதன் பொருள் மீன். கடல் என்ற தலைப்பில் கடலை ரொம்ப இதாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பாடியவர் என்ன? கவிமணி தேசிய விநாயகம். கடல் கவிமணி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 50 பாருங்கள். சிலம்பு என்றால் என்ன? இந்த சிலம்பு சுற்றுறோம் இல்லையா? சிலம்பு அப்படின்னா ஒலித்தல், த சவுண்டு, ஒலித்தல் அப்படின்னு பொருள். அடுத்து நயன் என்றால் என்ன? நயன்தாரா, நயன் வச்சுருக்காங்க இல்லையா? நயன் சொல்லுவேன். நயன் அப்படின்னா நீங்கள் வேறு மீனிங் எடுத்துக்கக்கூடாது, நேர்மை அப்படின்னு அர்த்தங்க. நயன் என்றால் நேர்மை. ஒருவேளை அதுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்களோ என்னமோ தெரில. அடுத்து 52 பாருங்கள். சிலம்பு கம்பு, அந்த சிலம்பு சுற்றுற கம்பு எந்த வகை மூங்கிலால் செய்யப்படுகிறதுனா சிறுவாரை அப்படின்னு ஒரு மூங்கிலால், சிறுவாரை மூங்கிலால் செய்யப்படுது. வல்வில் ஓரியை பாடியவங்க யார் அப்படின்னா வல்வில் ஓரினா வன்பரணர். அவர் தான் ஓரி ரொம்ப புகழ்ந்து பாடுவார். அடுத்து உழவு பொங்கல் அப்படின்ற பாட்டை பாடினவங்க யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து பாரதியார் எத்தனை வருஷம் புதுச்சேரியில் போய் தங்கியிருந்தார்னா 10 வருஷம். பாரதிதாசனுக்கு புரட்சிக்கவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் நம்ம பெரியார் ஈவேரா. அடுத்து வாணிதாசரின் புனைப்பெயர் ரமி இல்லைங்க, ரமி. அடுத்து தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர் யாருன்னா விஜயரங்கம். பிரபஞ்சனி சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வானம் வசப்படும். இதுவும் 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற பிரபஞ்சனின் நூல் எது அப்படின்னா வானம் வசப்படும். இல்லை வானம் வசப்படும் அப்படின்றது யாரோட நூல் அப்படின்னு கேட்பாங்க, பிரபஞ்சன். அடுத்து ஊழி என்பதன் பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதியை தான் ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த இதில் இடம்பெற்றுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். அந்த 50 காப்பியங்களில் காப்பியம்னு கேட்டால் சிலப்பதிகாரம். அதில் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டம் அப்படின்னு தானே நான் கேட்டிருக்கேன். அதில் பாருங்கள் வஞ்சி காண்டம், அதில் தான் தமிழ்நாடு அப்படின்னு ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கு. அடுத்து பூவின் நிலை, ஸ்டார்டிங்லேருந்து அது வாடி கீழே விழுகிற வரைக்கும் மொத்தம் பூவின் நிலைகள் 7. அடுத்து பாருங்கள் கிராமர் இலக்கணம் வந்துருங்க. ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னா அரை மாத்திரையில் தான் ஆயுத எழுத்து ஒலிக்கும். அடுத்து திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். அடுத்து மேரு அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா மேருனா இமயமலை, ஓகேவா? அடுத்த கொஷின் 67வது கொஷின் பாருங்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த புத்தகம் எது? திருக்குறள். அதுக்கப்புறம் லில்லியன் வாட்சன் அப்படின்றவர் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி, ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்குகள் பல தந்த ஒளி, அது எழுதினவர் யாருன்னு கூட கேட்கலாம், லில்லியன் வாட்சன். அடுத்து கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு இல்லையா? அந்த கப்பல் பறவை தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூவாக பறக்குமா. அடுத்து புல் அப்படின்னா பொருள் என்னென்னா புல் அப்படின்னா பறவை. அடுத்து 70 அறிவியல் ஆத்திச்சூடி, அதை எழுதினவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து, இல்லைனா சு முத்து. அவர் நெல்லை, ஓகேவா? நெல்லை சு முத்து. இப்போ 70 வரைக்கும் கொஷின்ஸ் பார்த்தாச்சு.
ஆன்சரும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள் ஆன்சர்ஸ் வந்து நான் திருப்புறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீதிநெறி விளக்கத்துலேருந்து தானே பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. 46லேருந்து 46 திருக்குறள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறும் நூல் அதிலேருந்து அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். நீதிநெறி விளக்கம் அது வந்து 66 70 வரைக்கும் பார்த்துக்கோங்க. 70க்கு அப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ அது அறிவியல் ஆத்திசூடி அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நன்றி. வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, பாய்.